கோவையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் ஒருவர் கண்களை கட்டிக்கொண்டு 10 மணி நேரம் இடைவிடாமல் பரதநாட்டியத்துடன் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்துள்ளார். கோவை வஉசி நகரை சேர்ந்த நந்திதா என்பவர் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார். இந்த நிலையில் மகளிர் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் கண்களை கட்டிக்கொண்டு 10 மணி நேரம் இடைவிடாமல் பரதநாட்டியத்துடன் சிலம்பமும் சுற்றி சாதனை படைத்துள்ளனர். இந்த சாதனையை இந்தியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அங்கீகரித்துள்ளது. சாதனை படைத்தது தமக்கு பெருமையாக இருப்பதாகவும் பெண்களுக்கு இந்த சமூகத்தில் உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நான் வந்து ஒரு 10 hours வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கிளாசிக்கல் டான்ஸ் ஆடிட்டே டபுள் ஸ்டிக் பண்ணி விமென்ஸ் டே அன்னைக்கு நான் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்கேன். எதுக்காக நான் இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் செட் பண்ணேன் அப்படின்னா உண்மையான சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கான உண்மையான சுதந்திரம் இனி நம்ம நாட்டில் கிடைக்கல. என்றைக்கு ஒரு பொண்ணு தனியாக நைட்டு நடந்து போகிறாங்களோ அன்னைக்கு தான் ஒரு பொண்ணுக்கான உண்மையான சுதந்திரம் கிடைச்சதுன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு எடுத்துக்காட்டாகவும் முன் உதாரணமாகவும் இருந்து இந்தியா புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அவங்க டாக்டர் சதாம் ஹுசைன் சாரும் ஆண்டனி சாரும் இன்றைக்கி ரெக்கார்டை அஜுடிகேட் பண்ணி எனக்கு அவங்க புக்கிலேருந்து எனக்கு ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. இது நான் உலகத்தில் இருக்க அனைத்து மகளிருக்குமே இந்த ரெக்கார்டை நான் சமர்ப்பிக்கிறேன்.